இந்த ரெசிபி மோஸ்ட் ஈஸியஸ்ட் ரெசிபி. லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ இது செய்கிறதுக்கும் அதே டைம் தான் ஆகும். ஒரு குக்கரில் 1/2 கப் பாசிப்பயிறு, அதுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி, வெங்காயம், உங்கள் காரத்துக்கு தேவை பச்சை மிளகா போட்டு 3 விசில்ஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி பருப்பு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இதை தாளிக்க வேண்டியது தான். தேவையான அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பருப்பு வேகிறப்ப வேணாம், வெந்தப்புறம் போட்டுக்கோங்க. ஒரு குட்டி கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், அப்படி பச்சை மிளகாய் போடுறீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகட்டும். அப்போ காரம் பெருசாக தெரியாது. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை பொடி இருந்தது, ஸோ நான் அந்த கருவேப்பிலை பவுடர் போட்டேன். இதை அதில் போட்ட அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நான் 2 ஸ்மால் சைஸ் லெமன் ஜூஸ் விட்டுருந்தேன். சூட்டோடு விட வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் ஆனப்புறம் 2 மீடியம் சைஸ் லெமன் ஜூஸ் விட்டிங்கன்னா லெமன் பப்பு ரெடி. இது காரமாக ஏதாவது ஊறுகாயோடு வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்பளம் வச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.